இப்போ 2 வயசு குழந்தைக்கு ஒரு சிக்கல் நடக்குது அப்படின்னா அதுதான் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனை. பெண்ணியம், சுயமரியாதை, சமத்துவம்லாம் பேசுறீங்கல்ல, குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த காமனூர் தூண்டப்பட்டு அவன் போறான் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள இஷ்யூவா இருக்குன்னு அரசுக்கு தெரியுமா தெரியாது? இந்த விஷயங்களை நீங்க வந்து வெளிப்படையா ஓப்பனா பண்ண மாட்டேங்கிறீங்க. இது தவறு தான் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் கடந்து போய்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு எங்களோட எலெக்ஷன் முக்கியமா இருக்கா? சத்துணவுல வந்து பள்ளி விழுந்து, இதனால 43 மாணவர்கள் பாதிக்கப்பட்டு, இதை பத்தியும் எதுவுமே பேசப்படும். பள்ளி விழுந்து பரிமாறப்பட்டு சிறுமிகள் சிறுவர்கள் மயக்கப்படைற வரைக்கும் அந்த நிலைமை போகுது அப்படின்னா அலட்சியத்தன்மை. யார் கேட்க போறா? என்ன பண்ண போறா? ஆனா விஜய் அவர்களுடைய டவுன்ஃபால் அரசியல் அவரே தெரிவித்தார். ஒரு பார்ட்டி இப்படி ஆரம்பிச்சு இவ்வளவு செதஞ்சு போறதுக்கான முதல் காரணம் என்ன பத்தி அந்த கட்சியோட தலைமை தான். டிஎம்கே சைட்ல இருந்து எந்த ஒரு இது கேட்டாலும் இது இல்லைன்னா பிஜேபி உள்ள வந்துருங்கிறது தான் ஒரு மெயினான தாக்காரு. நீங்க அவங்களெல்லாம் பூச்சாண்டி காட்ட தேவையில்ல. அதை தாண்டி எங்களுக்கு நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா நாங்க உங்களை தானே நம்புவோம். நீங்க பயம் காமிச்சு எங்களுக்கு சோறு விட்ட வேணாம், எங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க, நாங்களே உங்களை நம்புறோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த சைடு இருக்க கட்சிகள் அங்கே இருக்க பாரிசும் தமிழ்நாடு தான் கம்பேர் பண்ணாங்க. அங்கே பாருங்க, பெண்களுக்கு எதிராக அவ்வளோ மோசமான விஷயம் நடக்குது. 20,000 போக்சோ இருக்குது. இப்போ கூட பாருங்க, கடந்த ஒரு வாரத்தில் இவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சிறுமிகளை பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்கோம் பாருங்கன்னு சொல்லி அந்த சைடு கம்பேர் பண்ணுவாங்க. பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த விஷயங்களை பற்றி அதிக அளவில் பேச முடியாமல் போகுது. ஏன்னா விஜய் சாரை பற்றி, த்ரிஷா மேம் பற்றி சொசைட்டிக்கு தேவைன்னு கேட்டால் என்ன பொறுத்தவரைக்கும் தேவை கிடையாது. சொசைட்டி எல்லாருமே இந்த 5 வருஷத்துல பாதுகாப்பாக உணர்ந்துட்டாங்களா, நிறைவாக உணர்ந்துட்டாங்களா, ஒரு நல்லாட்சி கொடுத்துட்டாங்கன்னு கேட்டால் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. குழந்தையில் ஆரம்பிச்சு பாட்டி வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வணக்கம், நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட அருணோதயன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. அதாவது சொசைட்டியில் பார்க்கும்போது நிறைய நியூஸ், நிறையா ப்ராப்ளம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் தொடர்ந்து அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் விஜய் அவர்களுடைய ஃபேஸை முன்காட்டி அது வந்து எல்லாமே மறைக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? உறுதியாங்க, என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி தான். ஏன்னா கடந்த ஒரு வாரங்களில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள் பயங்கரமாக இருக்குது. பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த விஷயங்களை பற்றி அதிக அளவில் பேச முடியாமல் போகுது. ஏன்னா அதை விட முக்கியமான டாபிக் நியூஸ்லேயே சொல்கிறேன். விஜய் சாரை பற்றி, த்ரிஷா மேம் பற்றி, அந்த மாதிரி விஷயங்கள், டிவிக்கே பற்றி அதை தான் அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது சொசைட்டிக்கு தேவையான்னு கேட்டால் என்ன பொறுத்தவரைக்கும் தேவை கிடையாது. சொசைட்டிக்கு எது தேவையோ, என்ன சிக்கலோ அதுதான் தேவை. ஆனால் ட்ரெண்டிங்க்கு, பேசு பொருளுக்கு எது அதிகமாக இருக்கோ, எது அதிக சேல் ஆகுதோ அதை தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஈவன் யூடியூப் சேனல்ஸுமே நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கப்ப அது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரியாலிட்டி, சொசைட்டியோட ரியாலிட்டி வேறையா இருக்குது, நம்ம பார்க்குறது ரியாலிட்டி கிடையாது. ஓகே. ஆனால் மெயினான மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ், டிவி சேனல்ஸ் தான் வந்து 60% ஆஃப் ஆடியன்ஸ் நம்புறவங்க இருப்பாங்க. 40% ஏதாவது சோஷியல் மீடியா பார்த்தாலும் 60% ஆடியன்ஸ் அதில் இருப்பாங்க. அதில் எந்த நியூஸுமே இது சம்மந்தமான நியூஸோ வராது, ஒரு அஜெண்டா மாதிரி இருக்கே பார்க்க. ஆமாங்க. ஏன்னா பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறு செஞ்சுட்டா ஒத்துக்கணும். அப்போ தான் அது சரி செய்ய முடியும். ஆமாம், நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு. ஆனால் இங்கே இந்த அரசு அதுக்கு தயாராக இல்லை. தொடர்ச்சியாக நிறைய தவறுகள் நடந்துகிட்டு இருக்குல்ல. ஆமாம், சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் டைட் பண்ணணும். ஆமாம், சிக்கல்கள் இருக்குது, இங்கே கொஞ்சம் சமூக விரோதிகள் அதிகமாயிட்டாங்கிறத ஒத்துக்கிட்டா மக்களும் சேர்ந்து அரசுக்கு உதவி பண்ணுவாங்க நான் சொல்கிறேன். ஆமாம், எங்களுக்கு புரியுது. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க காவல்துறையோ அரசோ சேர்ந்தாலும் திருத்திட முடியாது, சரி பண்ணிட முடியாது. மக்களும் கொஞ்சம் அவேராக இருக்கணும்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ அரசு சொல்லுது, கொஞ்சம் சட்டம் ஒழுங்கு, சமூக விரோதிகள் கொஞ்சம் அதிகமாயிட்டாங்க, அரசுக்கு எதிராக சில விஷயங்கள் பிளான் பண்ணி செய்யவே தயாராட்டாங்கன்னு அப்படின்னு சொன்னாலும் அதில் பொய் இருந்தாலும் மக்கள் அதுக்கு தயாராகிடுவாங்க. ஏன்னா அரசு நமக்காக தானே சொல்லுது அப்படின்னு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை கடந்து போயிடறாங்க. வேறு நியூஸ் வச்சு, இப்போ விஜய் சார் நியூஸ் வச்சு கடந்து போயிடுறாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது மக்களுக்கு எது உண்மையிலே தெரிய வர மாட்டேங்குது. இப்போ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதோட சீரியஸஸ் முடியறதுக்குள்ள அடுத்த பிரச்சனைக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ 2 வயசு குழந்தைக்கு ஒரு சிக்கல் நடக்குது அப்படின்னா அதுதான் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனை. எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு குழந்தைய இப்படி பண்ண தோணுது, ஒருத்தர் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி இருக்கான், அந்த மணல் எப்படி உருவாகுது, ஒரே நாள் உருவாயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி மனிதர்கள், இங்கே ஒரு சம்பவம் நடந்து போச்சு, இது மாதிரி எத்தனை சம்பவங்கள் நடக்கலாம். ஸோ இது மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்கவே கூடாதுன்னா, எந்த குடும்பத்துக்கும் நடக்கக்கூடாதுன்னா எல்லா குடும்பமும் அவேர் ஆகணும். அதை பார்த்து அரசு அவேர் ஆகி மிக கடுமையான அவசர சட்டம் நிகழ்த்தினாதான், கொண்டு வந்தாதான் பயம் வரும். ஆனால் அதை கடந்து டக்குன்னு வேறு நியூஸுக்கு போயிடுறோம்ல. அப்போ அந்த தவறுகள் செய்கிற மனிதர்கள் இருக்காங்களே, தவறு செய்ய தயாராக இருக்க மனிதர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு கூலாயிடுறாங்க. ஓகேடன் மக்கள் இவ்வளோ தான், நமக்கான விஷயத்தை நம்ம பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி அதுக்கான வழிவகையை மக்களும் சரி அரசும் சரி வகுத்து கொடுத்து நான் சொல்கிறேன். ஆனால் கடந்த 2021 2024 20,600 போஸ்கோ வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு. இது வந்து ஒரு ரஃப்பான அப்ராக்ஸாக சொல்கிறாங்க. இது ரொம்ப ஒரு மோசமான விஷயமா பார்க்கப்படுது இல்லை? இதை பற்றின ஏன் எந்த ஒரு பேச்சும் எதுலேயுமே பேசப்படுறது? என்னன்னாங்க, இதை இனிஷியேட் பண்ணாலே அரசு மீது குறை அப்படின்னு வந்துடும். இப்போ இருக்க அரசு கண்டிப்பாக அடுத்த ஆட்சியும் பிடிக்கணுங்கிற முழு நோக்கில் செயல்பட்டு இருக்காங்க, அது நம்ம புரியுது. அதே சமயம்
இப்போ பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்கல்ல, சிறுமிகள் இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பா அம்மாவும் ஓட் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த ஆளும் கட்சிக்கு நான் சொல்கிறேன். அதை கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாம்ல. நம்பிக்கையின் பேர் தான் ஓட் பண்ணுறாங்க. பெண்ணியம், சுயமரியாதை, சமத்துவம்லாம் பேசுகிறீங்கல்ல. ஸோ ஒரு பெண் படிக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த பீரியடில் ஒரு சிறுமி இப்படி ஒரு விஷயத்த லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறீங்களா எத்தனை கவுன்சிலிங் கொடுத்தாலும் அவங்கள லைஃப் கொண்டு வந்துட முடியும், பழைய லைஃப் கொண்டு வந்துட முடியுமா? அவங்க பழைய லைஃப் கிடைச்சிருமா அவங்களுக்கு? சான்சஸ் ஜீரோ. அடுத்த தலைமுறை உருவாக்க போகிற ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு ட்ராமா நடந்து போச்சு லைஃப்பில் அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு கவுன்சிலிங் கொடுத்தாலும் ஸ்டில் அந்த ட்ராமா உள்ளே இருக்க தான் செய்யும். அது ஒரு தலைமுறையை பாதிக்குது, ஒரு ஆணை பாதிக்குது, அடுத்த ஒரு குடும்பத்தை, அவங்க ஒரு குடும்பத்துக்குள்ள போகிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை பாதிக்குது. அப்போ 20,000 பேருங்கிறது மினிமம் வச்சுக்கலேன். பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்படாமல் எவ்வளோ இருக்குது? ஸோ 20,000 பேர் பாதிக்கப்படுறாங்கன்னா அங்கே 20,000 பேர் ரெடியாக இருந்திருக்கான். ஆல்ரெடி இந்த பாதிப்பு உருவாக்குறதுக்கு ரெடியாக இருந்திருக்கான். குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த காமuணர்வு தூண்டப்பட்டு அவன் போகிறான் அப்படின்னா, இது தமிழ்நாட்டுக்குள்ள இஷ்யூவாக இருக்குன்னு அரசுக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி அரசு இயங்கிட்டு இருக்கு. அதை தாண்டி அரசு என்னங்கிறது அதிபயங்கரமாக இயங்கிட்டு இருக்கு நமக்கு தெரியாத விஷயங்கள்ல. ஸோ அப்போ இது உறுதியாக அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் ரைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. அதை மக்கள்கிட்ட இனிஷியேட் பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்னு நினைக்குது. அதுக்கு மக்களோட ஆதரவும் தேவை. சேர்ந்து நம்ம இயங்கலாம்னு சொன்னால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஆனால் இப்போ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறப்ப மக்கள் ஹோப்லெஸ்ஸாக தான் இருக்காங்க, கோவப்படுறாங்க. ஏன் இந்த விஷயங்களை நீங்கள் வந்து வெளிப்படையாக ஓப்பனாக பண்ண மாட்டேங்கிறீங்க? இது தவறு தான் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் கடந்து போய்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு எங்களோட எலெக்ஷன் முக்கியமாக இருக்கா, அறிவிப்புகள் முக்கியமாக இருக்குங்கிற கோவம் மக்களுக்கு இருக்குல்ல, அது எலெக்ஷனில் வெளிப்படும். ஆனால் இப்போது இது ஒரு பக்கம் இருக்க, பலர் சொல்கிற ஒரு விஷயமா இருக்கிறது, இந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இதற்கான ஆரம்ப புள்ளியாக வந்து எல்லாரும் போதையை தான் சொல்கிறாங்க. போதை தான் இதுக்கான முதல் புள்ளியாக இருக்கும். அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? போதை எனக்கு தெரிஞ்சு அது ஒரு காரணமாக சொல்லலாங்க. ஆனால் அதை தாண்டி எல்லாருக்குமே, இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே சரி, ஒரு தவறான சிந்தனை வரும். ஒரு ஆண் அப்படிங்கிறப்ப நான் சொல்கிறேன், இனிஷியேட் வருங்கிறேன், கண்டிப்பாக வரும். ஆனால் அதை செஞ்சிடலாங்கிற விஷயம் இருக்குல்ல, இதை ட்ரை பண்ணி பார்த்துருவோங்கிறது, அதுக்கு போதை தான் அடிப்படைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய படங்கள் பார்க்குறோம். இப்போ இன்ஸ்டா ரீலை திறந்தாலே என்ன தோணுது? சாமி படமாக ஓடிட்டு இருக்கு, பெண்கள் தானே ஸ்கின் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு டீன் கிராஸ் பண்ண பையனுக்கு அதை பார்க்குறப்ப ஓகே இதில் பார்க்கக்கூடாது, அவன் கண்ண மூடிட்டு போயிடுமா என்ன விஷயம் சும்மா பார்க்கானே செய்கிறோம். ஸோ அப்படி இருக்கப்ப காமன் தூண்டப்படுதா இல்லையா? நீங்கள் சும்மா பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்க, இல்லை பீச்சில் உட்காந்துருக்கீங்க, டக்குன்னு பார்க்குறப்ப ஒரு வீடியோ வருதுன்னா காம உணர்வு மிக மிக சாதாரணமாக தூண்டப்படுது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது இங்கே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற நபர்கள் ரொம்ப கம்மி தான் நான் சொல்லுவேன். வேறொரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க, அதே சமயம் இங்கே பார்க்குறப்ப திரும்பி அந்த பழைய மைண்ட் செட்டுக்கு உங்களால் போகவே முடியல. இங்கே ட்ராப் ஆகிக்கிறோம், அடுத்த ரீலுக்கு போகிறோம், இல்லை அந்த பொண்ணு யாருன்னு பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த காம உணர்வு உருவாகுதுங்கிறது இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம பாக்கெட்லேயே இருக்குது. நம்ம தேடி போக தேவையில்ல, புக்ஸை தேடி கண்டுபிடிக்க தேவையில்ல, இல்லை தவறான பெண்கள்கிட்ட போக தேவையில்ல, இங்கே இருக்குது எல்லாமே. ஸோ அப்போ எல்லாருமே எப்போ வேணால் உங்களுக்கு தேவையான எல்லா மிக மோசமான சிந்தனைகள் அவிழ்த்து வரதுக்கான பேக்கப் இங்கே இருக்குல்ல, அதோட போதையும் சேருது. அப்படிங்கிறப்ப ஆப்வியஸ்லி தவறு நடக்க தான் செய்யும். ஸோ அது ஒரு மெயினான பிளாட்டாக உறுதியாக போதை இதுக்கு பாதி காரணமாகவும் இருக்குது. ஓகே. ஆனால் இந்த ஒரு சம்பவங்கள் ஒரு பக்கம் இருக்க, கோயம்புத்தூரில் என்ன இருக்குது அப்படின்னா, சத்துணவுல வந்து பள்ளி விழுந்திருக்கு. இதனால் 43 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை பற்றியும் எதுவுமே பேசப்படலை, அதிகமான விஷயங்கள் வரப்படும். ஆமாம், இது எப்படி பார்க்குறீங்க? அதாங்க சத்துணவுங்கிறது நம்ம கேள்விப்படுறோம், திட்டங்கள் அரசு வந்து சொல்லுது, உணவளிக்குது, மேடையில் சாப்பிட்டு காமிக்கிறாங்க, வேற லெவல் சாப்பாடு அப்படிங்கிறாங்க. இப்படி சாப்பாடு நான் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் அதே சாப்பாடு அடுத்த நாள் காலையில் எங்கேருந்து எடுத்து வந்தாலும் அங்கே அந்த டேஸ்ட் இருக்கான்னு கேட்டால் எனக்கு பற்றி டவுட்டு தான். அது அங்கே இருக்க நபர்கள் ஸ்டேஜுக்காக பண்ணப்படுற விஷயம் நமக்கு புரியுது. நம்மளும் ஸ்கூல் டேஸில் ஃப்ரெண்ட்ஸ் சத்துணவு சாப்பிட்ற வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்கோம். சீரியஸ்லி சொல்ல, வீட்டு சாப்பாடு கொடுத்து சத்துணவு வாங்கி சாப்பிடுவோம் ஃப்ரெண்டுக்கிட்டே இருந்து. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் அதில். ஆனால் இப்போ இது நடக்குதுன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், பள்ளி விழுகிறது அது எதாச்சும் நடந்து போச்சுன்னு சொல்ல முடியாது. அதுபடி வீட்டிலலாம் பள்ளி விழுகாது, அது சத்துணவு மட்டும் பள்ளி விழுகுது. பள்ளி விழுந்து பரிமாறப்பட்டு சிறுமிகள் சிறுவர்கள்லாம் மயக்கப்படைகிற வரைக்கும் அந்த நிலைமை போகுது அப்படின்னா அலட்சியத்தன்மை. யார் கேட்க போகிறா, என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறது. இந்த பள்ளி விழுந்து உள்ளே விழுந்துருச்சு, பல பள்ளிகள் சைடில் விழுந்திருக்கலாம். ஸோ பாசிபிலிட்டிஸ் ரொம்ப என்ன சொல்கிறது, கடந்து போய்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், அக்கறையின்மை தான். என்ன நடந்தாலும் கடந்து போயிடலாம், தப்பிச்சுக்கலாங்கிறது தான். அரசு மக்கள் மீது அக்கறை இல்லாமல் இருக்க வரைக்கும் அரசு அதிகாரிகளும் சரி, அதன் ஹைரார்க்கியில் இயங்குகிற மனிதர்களும் சரி, மக்கள் மீது அக்கறை செலுத்தவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான சம்பவங்கள் அதிகமாக பேசப்பட ஆரம்பிக்கும் போது விஜய் அவர்களுடைய ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று வெளியே வந்துடுது. எல்லாரும் சோஷியல் மீடியாவில் கேட்டிருந்தது, விஜய் அவர்களே டிஎம்கேவோட பி டீமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறேன்? இது விஜய் சார் வந்து அரசியலுக்கு வர போறாருங்கிறப்போ ஒரு தேரியை ஒன்று கிளப்பி விட்டாங்க. அதாவது டிஎம்கேவும் விஜய் சார் வந்து ஆல்ரெடி ஒரு லிங்க் வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் நிறைய பொலிட்டிக்கல் கட்சிகள் வந்துருச்சு, எல்லாம் ஓட்டை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் ஏடிஎம்கே சைடுமே பவர்ஃபுல்லான முகம் இல்லைன்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம ஒன்று பண்ணலாம், உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, ஸோ நீங்கள் ஒரு பார்ட்டி ஆரம்பிங்க, ஃபுல்லாக எங்களை அட்டாக் பண்ணுங்கள், நாங்கள் எங்கள் ஃபுல்லாக ரைஸ் ஆகிடுறோம், நீங்கள் எங்களை அட்டாக் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை தேவையான அளவுக்கு அட்டாக் பண்ணுறோம்.
நீங்களும் வளர்ந்து வாங்க, நாங்கள் இருக்கோம், 2 பேர் மட்டும் இருப்போம், பார்த்துக்கலாம், தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சி பண்ணிக்கலாங்கிற மோடில் ஒரு ஐடியா ஷேர் ஆன மாதிரி முன்னாடி சொன்னாங்க. அது ரொம்ப கேலி கூத்தா இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க அது நம்ம கவனிச்சு பார்க்க ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுவாங்களோன்னு தான் நமக்கு தோணுது. என்ன இஷ்யூ நடந்தாலும் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு என்ன இஷ்யூ நடந்தாலும் அதை கடந்து விஜய் சாரோட முகம் தான் வருது, அந்த பிரச்சனை தான் பெருசாக பேசப்படுது அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நமக்குமே ஒரு சந்தேகம் வருது தானே, ஒரு ப்ராப்ளம் வரவும் செய்யுது. இது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க டிவிகேவும் என்டிஏவும் அலையன்ஸ் ஆகுது, அது ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட கேட்கும்போது அவர் வந்துட்டு அந்த மாதிரிலாம் நாங்கள் பேசல, நீங்கள் தான் பரப்புறீங்க அப்படின்னாரு. ஆனால் ஒரு பக்கம் இதற்கான சொல்லி போய்கிட்டே தான் இருக்கு. எது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை? என்ன பொறுத்தவரைக்கும் என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் சார் வருதுங்கிறது பேசு பொருளுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ஒன்ஸ் உள்ள வந்துட்டாலும் தலைமை அந்த விஷயங்கள் இருக்குல்ல, யார் தலைமைங்கிறது, யார் தலைமையில் இயங்க போகிறாங்கிறது அது ஒத்தே வராது. பல சிக்கல்கள் வரும். இவங்க முழுக்க அரசியல் கட்சி கொள்கை அடிப்படையில் இயங்கிக்கிட்டு இருக்க பார்ட்டி. இவங்க இவங்களோட கொள்கையை விஜய் சார் தான். விஜய் அவருக்கு என்னன்னாலும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு ஒரு இடம் இங்கே மறுக்கப்படுது, அவருக்கான ஸ்பேஸ் இங்கே கிடைக்கல, இல்லை அவருக்கு பேசுறதுக்கான நேரம் குறை இன்கேஸ் அவங்க சேர்றாங்கிற பட்சத்தில் எது நடந்தாலும் இவங்க பிளாஸ்ட் ஆவாங்க. ஒரு கட்சிக்குள்ளே இருக்க தொண்டர்கள் எப்பவுமே சேர்ந்து தான் இயங்கணும். அவங்களுக்குள்ளே சிக்கல்கள் நடக்குது அப்படின்னா மக்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. ஸோ என்னை பொறுத்தவரை அது கூட்டணி சேராமல் இருக்கிறது நல்லது. ஓகே. ஆனால் இப்போது டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் இந்த 2026 நடக்கிற வாரில் எந்த இடம் ஓரளவுக்கு கை ஓங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்க்குற பிம்பத்தின் படி டிஎம்கே பவர்ஃபுல்லாக இருக்கும், நாங்கள் தான் கரெக்டாக இருக்கோம், அந்த சைடு ரொம்ப ஆசோலேஷனாக இருக்குது, நாங்கள் கூட்டணி பயங்கரமாக வச்சிருக்கோம், பாருங்கள் வெல்றதுக்கான முழு வாய்ப்பு எங்களுக்கு தான் இருக்குங்கிற மோடில் தான் முழுக்க ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரியாலிட்டிங்கிறது மக்களுக்கு ஆளும் கட்சி மீது எதிர்ப்பு மனநிலை இருக்க தான் செய்யுது. ஈவன் என்ன தான் அவங்க பாசிட்டிவான மைண்ட் செட்டில் போஸ்ட் போட்டாலும், அந்த கட்சி சப்போர்ட் பண்ணுற மாதிரி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டாலும் ரியாலிட்டி என்ன அப்படின்னா சரியில்லை தானே, உண்மை தானே. நல்லா இருக்க விஷயத்த நம்ம ஏன் நல்லா சொல்ல போகிறோம்? நல்லா இருந்தால் நமக்கு தானே நல்லது. ஸோ அப்போ நல்லா இல்லைங்கிறத நல்லா இல்லைன்னு சொல்லணும். நல்லா இல்லை, இந்த ஆட்சி நிறைவாக இல்லை. ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்குது, ஒரு தனிப்பட்ட குடும்பம் நான் சொல்கிறேன், ஒரு பையன் பொண்ணு அப்பா அம்மா குழந்தை தாத்தா பாட்டி இருக்க ஒரு குடும்பத்தில் எல்லாருமே இந்த 5 வருஷத்தில் பாதுகாப்பாக உணர்ந்துட்டாங்களா, நிறைவாக உணர்ந்துட்டாங்களா, ஒரு நல்லாட்சி கொடுத்துட்டாங்கன்னு கேட்டால் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. குழந்தையில் ஆரம்பித்து பாட்டி வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நியூஸ் பார்த்தாலே பதட்டமாகுது. ஸோ அப்போ எந்த வகையில் இது நல்லாச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? நல்ல நல்ல விஷயங்கள் அங்கே பண்ணாலும் மெஜாரிட்டி நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம், பாதிக்கப்பட்டிருக்கோம், தனித்தனியாக ஒரு பயத்தில் வாழ்கிறோம். ஒரு பெண் வீட்டோட ஸ்கூட்டியில் எடுத்துகிட்டு வெளில போகிறாங்க அப்படின்னா படத்தில் மாதிரி நல்ல பாசிட்டிவான நாடகங்கள் மாதிரி திருப்பி வீட்டுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு உணவு வாங்கிட்டு வருவாங்கன்னு கிடையாது. வரமாட்டேங்கிறாங்க, காணா போயிடுறாங்க, இல்லை ட்ராமாவோட வர்றாங்க, இல்லை 2 நாள் கழிச்சு வர்றாங்க, இல்லை நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி விஷயம் நடக்கிறப்ப நான் சொல்கிறேன். ஸோ என்ன சொல்கிறது, நான் சொல்கிறது கேஸில் பதியப்படாத சம்பவங்கள் நான் சொல்கிறேன், நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கப்ப நிம்மதி இல்லை, இங்கே நிம்மதி இல்லை. ஸோ நிம்மதி இல்லாத ஆட்சியை மக்களை வரவேற்க மாட்டாங்க. ஆனால் இப்போது ஏடிஎம்கே அவர்களுடைய கூட்டணி இது பார்க்கும்போது டிஎம்கே சைடில் திடீர்னு எல்லா பக்கமும் கூட்டணி அமைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. திடீர்னு டிஎம்டேகே உள்ளே சேர்ந்தாங்க, பலவித கூட்டணிகள் அமைக்கப்பட்டதை நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? காரணம் என்னன்னாங்க, டிஎம்கே தள்ளி வச்சுக்கோம், அந்த கட்சி இத்தனை வருஷமாக இருக்காங்க, ஆட்சி பண்ண அவங்க தான் ஹெட்டில் இருக்காங்க. அந்த கட்சியின் மீது குறை சொன்ன மாறி நம்ம சொல்கிற குறையை விட அதிக அளவில் குறை சொன்ன நபர்கள் மெஜாரிட்டி, நான் சொல்கிறேன் அரசியல் தலைவர்கள், என்னடா அது இப்படி அரசியல் நாகரிகம் தாண்டி திட்டுறாங்களே டிஎம்கேவை, குறை சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்க நபர்கள் எல்லாமே திரும்பி போய் டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறாங்க. ஸோ அதை பார்க்குற நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, இனம் புரியாத உணர்வு ஏற்படுது. என்ன அப்படின்னா, மக்களாகிய நமக்கு நல்லது செய்கிறதுக்காக அவங்க எதிர்த்த கட்சியவே சமாளிச்சுட்டு போய் சமரசமிட்டு போய் அவங்க கூட்டணி வைக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். நமக்கு நல்லது பண்ணுறோம் எப்படியாச்சுங்கிறதுக்காக தான் இந்த தலைவர்கள் எல்லாம் அவங்களோட சூடு சொரண மானம் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு டிஎம்கே கூட போய் கூட்டணி வைக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய சுயநலம் இதுக்குள்ள இருக்குன்னு பாருங்கள். என்னன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசினாலும் பரவாயில்ல, தன்னோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, கூட இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட நம்ம ஒரு வேல்யூவான பர்சனாக காமிச்சிக்கணும். தான் அரசியலுக்குள்ளே வந்துட்டோம், இவ்வளோ பேர் தன்னை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே இதை விட்டு போனால் நம்மளோட வேல்யூ காணாமல் போயிடும், அடையாளமே இல்லாமல் போயிடுவோம். ஸோ என்ன ஆனாலும் சரி சர்வே பண்ணிகிட்டே இருப்போம், எங்கே போனால் நமக்கு வேல்யூ இருக்குமோ அங்கே தாவிக்கிட்டே இருப்போம். கொள்கையெல்லாம் கிடந்துட்டு போகுது, நம்மளை ஃபாலோ பண்ண மக்கள்லாம் கிடந்துட்டு போகிறாங்க. நமக்கு அது எதுவும் முக்கியம் கிடையாது. இந்த லைஃப்பில் நம்ம வாழணும், நம்ம சார்ந்த குடும்பம் வாழணும், அந்த நோக்கத்தோடு தாங்க அரசியல் இங்கே இயங்கிட்டு இருக்கு. ஆனால் விஜய் அவர்களுடைய டவுன்ஃபால் அரசியல் அவரே தேடிக்கிட்டாருன்னு சொல்லலாம். அப்படியும் சொல்லலாம். அப்படின்னா அதுக்கான ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. முதல் மாநாடுங்கிறப்ப வந்திருந்தாங்க, கூட்டம் இருந்துச்சு, கரெக்டாகவும் மோரலஸ் பேசியிருந்தார். அப்படியே கைட் பண்ணி கொண்டு போயிருந்தா இப்போ தமிழ்நாட்டில் சீரியஸ்லி நான் சொல்கிறேன், இருக்க பார்ட்டிஸில் சில பார்ட்டிஸ் என்ன இது இவ்வளோ பவராக இருக்காங்களே, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பார்ட்டி உருவாகிட்டு இருக்கேங்கிற பயத்தை டிவிக்கே கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை அவங்க பண்ணவே இல்லை, ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஒரு பார்ட்டி இப்படி ஆரம்பித்து இவ்வளோ செதஞ்சு போகிறதுக்கான முதல் காரணம் என்ன பற்றி அந்த கட்சியோட தலைமை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்குது, கூட இருக்கவங்க சரியில்லை அது இதுன்னு சொல்கிறாங்க. எண்டாவது தலைமை தானே முக்கியம், அவங்க எடுத்து முடிவுனால தான் இந்த கட்சி உருவாகுது. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய கேஸுக்கு முழுக்க டிவிக்கோட தலைவர் விஜய் சார் தான் காரணம். டிஎம்கே சைட்லேருந்து எந்த ஒரு இது கேட்டாலும்
இது இல்லைன்னா பிஜேபி உள்ள வந்துருங்கிறது தான் ஒரு மெயினான டாக்காக இருக்குது. இது என்ன பண்ணலாங்க? இல்லை, அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, முட்டாள்தனமான பேச்சுன்னு நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, அது வருது வரலங்கிறதெல்லாம் வேறங்க. அது வந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம், வராட்டி நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க தானே, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், உங்களை நம்பி இருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுறீங்கிறதான். அவன் வந்துருவாங்கிறது வேற. அவன் அவன் வர்றதை நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம். அவங்க வர்றதுக்கான சாம்பிள்ஸ் அங்கங்கே காட்டுறாங்க. சில தொகுதியில் ஜெயிச்சும் இருக்காங்க. அதோட இம்பாக்ட் என்னங்கிறது எங்களுக்கு புரியுது. அதை தாண்டி கொள்கை ரீதியாகவே தமிழ்நாட்டுக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக அவங்க வந்துட முடியாதுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த நாங்கள் பச்சை குழந்தைலாம் நம்மலாம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் பச்சை குழந்தைங்களா வந்துடும் பூஜாரி காட்டுறது. இன்னொரு ரியாலிட்டி நான் சொல்கிறேன், வந்துடும்லாம் இல்லை, வந்துட்டாங்க. அப்படியே அவங்க உள்ளே வந்துட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக சில இடங்களில் கட்சியை வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப நீங்கள் அவங்களெலாம் பூச்சாண்டி காட்ட தேவையில்லை. அதை தாண்டி எங்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நாங்கள் உங்களை தானே நம்புவோம். நீங்கள் பயம் காமிச்சு எங்களுக்கு சோறு விட்ட வேணாம், எங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க, நாங்களே உங்களை நம்புகிறோம். ஆனால் அதே மாதிரி உடனே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ இல்லை ஏதாவது சொசைட்டியல் பிரச்சனை நடந்தால் சோஷியல் மீடியாவில் உடனே போடப்படுறது நார்த் இந்தியாவில் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன்ஸ். நிறைய விஷயங்கள் இப்போ சவுத் இந்தியாவிலையும் நடக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த சைடு இருக்க கட்சிகள் அங்கே இருக்க பாரிசும் தமிழ்நாடு தான் கம்பேர் பண்ண நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், பெண்களுக்கு எதிராக அவ்வளோ மோசமான விஷயங்கள் நடக்குது. 20,000 போக்சோ இருக்குது. இப்போ கூட பாருங்க, கடந்த ஒரு வாரத்தில் இவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சிறுமிகளை பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்கோம் பாருங்கன்னு சொல்லி அந்த சைடு கம்பேர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம்ல, இதே மாதிரி அங்கே பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரெண்டாவது டே என்ன நடக்குது அப்படின்னா, தப்புன்னு ஒத்துக்கிறதுக்கு இங்கே யாருமே தயாராக இல்லை. ஏன்னா ஒன்ஸ் ஒத்துக்கிட்டா அவங்க வீழ்ந்து போயிடுவாங்க. அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அரசே கவுந்துட்டாலும் மொத்த அரசுமே தவறு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டாலும் அவங்க எல்லாம் அரசின் பக்கம் இருக்க எல்லாருமே நின்று பேசுவாங்க, எங்கள் அரசு வந்து நியாயமானது தான், தப்பாக பிம்பம் கட்டமைக்கிறாங்க, தப்பாக நேரடி செட் பண்ணுறாங்க தான் அவங்க பேசுகிறாங்க. ஸோ இப்படி பேசுகிற மனசாட்சி இல்லாத நபர்கள் இருக்க வரைக்கும், சுயநலத்துக்காக இருக்க வரைக்கும் இங்கே நல்லது நடக்காது. ஓகே, ஃபைனல் கொஸ்டின். 2026 எலெக்ஷன் எதை வந்து நீங்கள் முன்னோக்கி பார்க்குறீங்க? யார் வருவாங்கிற டோனில் சொல்கிறீங்க அப்படி தான். எஸ், மக்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சுங்க. சுயநலவாதிகள் அரசியலில் அதிகமாயிட்டாங்க. அதில் யார் நம்ம கொஞ்சமாவது நல்லது பண்ணுவா அப்படிங்கிற மூலம் தான் மக்கள் பார்க்குறாங்க. மற்றபடி ஏமாந்து போய் இவங்க காசு தராங்க இவங்க காசு தராங்களா மக்கள் ஓட் பண்ணுறதில்ல. காசே கொடுத்தாலும் யார் நல்லது பண்ணுவா அப்படிங்கிறதா. இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் பார்க்குறது, இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே சரி, பெண்களுக்கும் சரி, இந்த நலத்திட்ட உதவிகள் செய்கிறதெல்லாம் தாண்டி மாதம் 1000, 2000, 5000ங்கிறதெல்லாம் ஓகே தான், நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த காசை வாங்கிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கணும்ல. அந்த நிம்மதி, பாதுகாப்பு உணர்வு இங்கே கம்மியாக இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் பாதுகாப்பாக இருந்துட்டாலே அந்த குடும்பமே பாதுகாப்பாக இருக்கும். மன அமைதி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னாலே அந்த குடும்பமே அமைதியாக இருக்கும். அது இங்கே இல்லை. அது ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதை எந்த அரசு கொடுக்க போதோ, எந்த அரசு கொடுக்குதோ அதுக்கு தான் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு இன்டர்வியூ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக. நன்றி. நன்றிங்க.